2010 ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்குவேன்னு பிரச்சனை பண்ணேன். அவங்க அக்கா பொண்ணையே 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அடித்து அபார்ஷன் ஆகிடுச்சு. அதையும் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணை திருப்பி கை வச்சுட்டு ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணும் அவர் ஒன்றா இருக்கிறது இந்த பையன் பார்த்துட்டான், என் பையன். அப்போ அந்த குழந்தை யார்? சாய் நேத்ரா யார்? என் காலில் விழுந்து அழுதார். பார்த்தா நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். தற்கொலை பண்ணிக்கிற பேச்சுக்கு வந்திருக்கேன். நானும் டெய்லி போய் கோர்ட்டில் அழுவேன். எனக்கு எந்த நீதியும் கிடைக்கலமா. அவருக்கு 2 பேர் கூட சேர்ந்து தான் வாழணும். இதே வார்த்தையை நீங்க கேட்டா அவர் ஒத்துப்பாரா? ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. 2001 திருமணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வேற இல்லீகல் அஃபர்லாம் இருக்குது. இப்போ என்னையும் என் பையனையும் கண்டுக்கலை, எங்களுக்கு தேவையானது எதுவுமே அவங்க செய்யலை அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் பிரகதா அம்மா, புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்திருக்கீங்க? என் கணவர் ஒரு புதுக்கோட்டையில் மகாத்மாங்கிற கல்லூரியில் கேட்ரிங் பிரின்ஸ்பாலாக இருந்தாருமா. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். 2வது திருமணம் சட்டத்துக்கு புறம்பான 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். விவாகரத்து விவாகரத்து ஆகலை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் பழகிட்டு இருக்கேன், எனக்கு என்னை ஏற்றுக்கோன்னு ரொம்ப என்னை மன ரீதியாக டார்ச்சர் கொடுத்தார். என்னை ஏற்றுக்கோ, நம்ம சேர்ந்து வாழுவோம், ஒன்றாவே இருப்போம், நான் லவ் பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கோன்னார். நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்படியே 2 பேருக்கு பிரச்சனை வரப்போ, நீங்கள் எனக்கு டைவர்ஸ் வேணாம், விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போடு அப்படின்னு கேட்டார். நான் விடுதலை, அதாவது அவர் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, நீங்கள் விலகிக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டாரா? ஆமாம், விலகிக்கோன்னு சொல்ல, ஏற்றுக்கோ, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம், ஒரே வீட்டில் எல்லாரும் ஒன்றா வாழலாம். உங்கள் கணவர் பேர் என்ன? கணவர் பேர் பரமேஸ்வரன். அப்போ வாழலாங்கிறப்ப நான் இல்லை, அப்படி உங்களுக்கு விவாகரத்து வேணும்னா கோர்ட்டு மூலியமாக என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணார், சரி ஒரு அட்வொகேட்டை பிடிச்சிட்டு நம்ம பேசிக்கலாம். அந்த அட்வொகேட்ட போய் இதை பற்றிலாம் பின்னாடி பேசலாம். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு 2001 வீட்டில் பார்த்ததா இல்லை லவ் மேரேஜ். சமயபுரத்தில் கல்யாணம் நடந்தது. ரயில்வே கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சு கிராண்டாக ரிசப்ஷன் வச்சாங்க. எங்கள் மாமனார் ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுனால அங்கே மண்டபம் முடிச்சு ரிசப்ஷன் வச்சாங்க கிராண்டாக. குழந்தைங்க இருக்காங்களா? ஒரே ஒரு பையன் பேர் யோகேஸ்வர். அவனுக்கு 24 வயசாகுது. உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போனது. எங்கள் மாமியார் வந்தாங்கன்னா நடுவில் டெவுரி கொடுக்கல அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க ரொம்ப. அப்புறம் அதையும் தாண்டி கொஞ்சம் காலகட்டத்தில் பையனுக்காண்டி வாழ்ந்துட்டு இருந்தோம். இருந்தார். அப்புறம் கொஞ்சம் வேலை இல்லாமலாம் இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டார், வேலை இல்லாமல் இருந்தார். திருச்சியிலேருந்து நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம். அவர் ஊர் திருச்சி, அவங்க அம்மா அப்பா. நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் புதுக்கோட்டை. நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்துட்டு தான் சிஆர்எம்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தார். அப்புறம் அங்கே கொஞ்சம் சேல்ரி பத்தலைன்னு மகாத்மா காலேஜில் மாறினேன். அவள் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், என்னடா பண்ணுறது, மாமியார் இருந்தால் அந்த பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். மற்றபடி ஏதாவது வேலை பார்த்தீங்களா? இல்லை, நான் வேலை பார்க்கலாமா, அனுப்ப மாட்டார், எங்கேயும் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டார், வீட்டில் தான் வச்சுக்குவேன், எங்கேயுமே போக மாட்டேன். நல்லா பார்த்துப்பாரு? ஓரளவுக்கு பார்த்துக்குவேன். அதாவது பிரச்சனைங்க ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிரச்சனை வந்தது. அது எப்போ வந்தது? 2010 ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்குவேன்னு பிரச்சனை பண்ணேன். அது ரொம்ப மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டுட்டேன். அவங்க அக்கா பொண்ணையே நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு 2 பேர் சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு டார்ச்சர் பண்ணார். நான் இவருக்கு 2 பேர் கூட சேர்ந்து தான் வாழணும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னேன், என்னால் சேர்ந்து வாழ முடியும். இதே வார்த்தையை நீங்கள் கேட்டால் அவர் ஒத்துப்பாரா? நான் கேட்டிருக்கேன், நிறைய டைம் கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவார்? அவர் உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு அசிங்கமா இல்லையா? அப்போ அவருக்கு அசிங்கமா இல்லையா? ஒன்று நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னேன், எனக்கு அந்த மனசு வரணும்ல, ஏற்றுக்கணும்ல, வேணாம் அப்படிங்கிறப்ப அப்புறம் போலீஸு கிட்னாப் பண்ண போயிட்டார். கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணை போலீஸு பிஹெச்எல்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சு பெரிய பிரச்சனை சமாதானமாக பேசி என் கூட திருப்பி வாழ்ந்தார்.
நான் வேணான்னு சொன்னேன். வேணா ஒதுங்கிக்குவோங்கிறப்ப இல்லை அந்த பொண்ணு நான் சொன்னேன் டைவர்ஸ் கொடுத்துறேன் நீங்கள் போய் வாழ்ந்துக்கங்கன்னு. இல்லை நான் வாழ முடியாது உங்கள்கூட தான் இருப்பேன்னு என் கூட இருந்தார். அப்புறம் நீங்களும் வேணும் அந்த பொண்ணு வேணும். அந்த பொண்ணு அப்போ வேணான்ட்டார். அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. நான் தரேன் எனக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ பையன் வந்து 7 வயசு. நான் வீட்டில் இல்ல அந்த பொண்ணு வீட்டில் எப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் வந்து பேசுவாங்க. நான் சொன்னேன் அப்போ நாளைக்கு அவங்க பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் சொல்லிட்டு லோக்கல் டிவியில் 1:30 மணிக்கு நியூஸ் வாசிப்பாங்க. இவர் காலேஜ் வந்து அட்மிஷனுக்காண்டி சாயங்காலத்தில் அட்மிஷன் போய் பேசுவார் காலேஜ் பிரின்ஸ்பாலுங்கிற முறையில். நான் சொன்னேன் சிடிஎன் நியூஸில் போட்டு விடுங்க 1:30 மணிக்கு. இந்தமாரி மகாத்மா காலேஜ் பிரின்ஸ்பால் வந்து டைவர்ஸ் கேட்குறாப்புல, இந்தமாரி செகண்ட் மேரேஜுக்காண்டி கேட்குறாப்புல, அவங்க பேரண்ட்ஸ் பொண்ணோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு போட்டு விடுங்க, நான் மீடியா லெவலில் தரேன் எதுனாலும் தெரிஞ்சுக்கோங்கிறப்ப டக்குன்னு இல்லை அந்த பொண்ணு வேணாம் உங்கூட தான் வாழ்வேன்னு சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2010 நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அடித்து அதுக்கு எம்எல்சியெல்லாம் வச்சுருக்கேன். 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அடித்து அபார்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஆமாம் அடித்து காதெல்லாம் அறுத்து காதில் ரத்தம் வந்து தையல் போட்டு நிறைய பல்லெல்லாம் ஒட்டச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கார். அந்த பையனுக்காண்டி சேர்ந்து வாழுவேன். அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போம்பாங்க. சரி இப்படியே பெண்கள்கிட்டே போகிறாரு. 18 வயசு பெண்கள்கிட்ட ஒரு சொந்த இடம் வாங்கி நம்ம கட்டிட்டு போயிடுவோம். இவரை வச்சுக்கிட்டு நாளை பண்ணால் இருந்தாலும் ஓடினா கூட அந்த இடம் இருக்கும், அதை வச்சுட்டு ஏதாவது பழப்பு நடத்துவோன்னு ஒரு இடம் வந்தது. வாங்கிட்டு இடத்த போய் கட்டிக்கிட்டு வாழ்கிற சமயத்தில் அதையும் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணை திருப்பி கை வச்சுட்டு ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன் காலேஜிலேயே. அப்புறம் அது ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். சேர்மெண்ட்டெல்லாம் போய் சொல்லி அழுதோம். அப்போ என்கிட்ட என்ன சொன்னார், நீ வந்து மெண்டல் ஆகிட்டேன், என்னை மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லு என் ஹஸ்பண்டை விட்டு அப்படின்னு சொல்லி சேர்மெண்ட்டை வந்து சொல்லு, நான் உன்னை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன் நான் அந்தளவுக்கு மெண்டல் ஆகலை, உண்மையை போய் சொல்லுவோம் சேர்மெண்ட்டை. சார் அந்த பொண்ணை விரும்பிட்டாராம், நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அவர் அந்த பொண்ணோடய வாழட்டும்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னார், நீ அப்படியெல்லாம் ஏன் பேசினேன், பாவம் அந்த பொண்ணை நான் விரும்பிட்டேன்னு அப்பயும் சொல்லி ஒரே பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? அந்த பொண்ணுக்கு 18 வயசு. அதே காலேஜில் அப்போ தான் நர்சிங் சேர்ந்தா. இவருக்கு என்ன வயசு? இவருக்கு அப்போ 44 வயசு இருக்கும். அப்போ நான் வேணான்னு ஒதுங்குறப்ப அப்போ சேர்மன் சார் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, இந்த ஏஜுக்கு அப்புறம் அவன் போகமாட்டான், அதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். பையன் வந்து 13 வயசு ஆகுதுமா, 14 வயசு, 2 பேரும் இனிமேல் பிரிய வேண்டாம், எனக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுன்னு சேர்மன் சார் வந்து சேர்த்து வச்சுட்டு போனார். சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரே அப்போ எனக்கு அதில் மனம் ஒப்பலை. பெண்களை 18 வயசு போகிறாருன்னு 1 இயர் தான் பேசாமல் இருந்தார். 1 இயர் கழிச்சு இந்த பொண்ணோட திருப்பி பழக்கம், சங்கீதாங்கிற பொண்ணோட பழக்கத்தில் வந்து என்கிட்ட கேட்டார், இந்தமாரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணிட்டேன், நீ பர்மிஷன் கொடு ஒன்றா இருப்போங்கிறப்ப. அந்த பொண்ணுக்கு என்ன வயசா? அந்த பொண்ணுக்கு அப்போ கரெக்டாக 18 ஆரம்பிச்சது போல இருக்குது. காலேஜ் 6 மாதம் காலேஜ் படித்தா சேர்மனுக்கு தெரிஞ்சு போய் காலேஜை வச்சு துரத்திட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னார், அந்த பொண்ணு வெளியில் போக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் யார் மூலமாக தெரிய வருது? எப்படி தெரியும்னு சொன்னால் இவரே வந்து என்கிட்ட பேசுவார், யாரோ வந்து பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி சார் வந்து அவரோட மாற்றம் இருக்கும்ல, காலேஜுக்கு லேட்டாக போகிறது வர்றது, அந்த பொண்ணு கூட நின்று பேசுகிறது. அப்புறம் ஒரு அட்மிஷனுக்காண்டி எஜிபிஷன் போடுவாங்க, ஸ்டால் டியூட்டி போடுவாங்க. அப்போ இந்த பொண்ணோடையே நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டயத்தை. ஸ்பெண்ட் பண்ணுறப்ப என்கிட்ட வந்து சொல்லுவாங்கள்ல, ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. நான் இவர்கிட்ட கேட்டேன்னா என்கிட்ட சண்டைக்கு வருவேன். உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நாங்கள் மெட்ராஸ் பீவல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை வந்தோம், 40 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ மேல்மருவத்தூரில் தங்கணும், எங்கேயும் ரூம்லாம் பிடிக்க முடியாது, 40 பிள்ளைங்களை வச்சுன்னு மேல்மருவத்தூரில் வந்து அங்கே கோயில் மண்டபத்தில் தங்கியிருந்தோம். அப்போ அந்த பொண்ணும் அவர் ஒன்றா இருக்கிறது அந்த பையன் பார்த்துட்டான். என் பையன் 4-5 ஸ்டூடெண்ட்டு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறப்ப மறுநாள் தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நான் வேனில் வர்றப்ப அவங்க 2 இல்லை இது உண்மையாகவே நடந்ததா? உண்மையிலேயே. ஏன்னா 40 பேர் ஒன்றா போயிருக்கீங்க, அங்கே கோயில் மண்டபத்தில் அங்கே இருக்கவங்க நிறைய பேர், 2 அந்த மாதிரி பொது இடத்துல எப்படி அவ்வளோ 2 ரூம் பிடிப்பாங்கல்ல, பாதி பிள்ளைங்க அந்த ரூமில், நாங்கள் ஒரு 10 பிள்ளைங்க, நான் ஒரு பாதுகாப்புக்கு நிறணும். அப்போ ஒரு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களே, தூங்குறப்ப 2 பேரும் பேசிக்கிறது. அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட்டே என் பையன்கிட்ட கொண்டு காமிச்சிருக்கா, இது வேறு உங்கள் அப்பா இப்படி வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நான் என்கிட்ட சொன்னால் நான் சண்டை போட்டு வேணும்,
வேனை விட்டு பிள்ளைங்கெல்லாம் மாறிடுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் பிள்ளைங்க வந்துடுச்சு. நான் கவனிச்சிட்டேன் இவங்க 2 பேரும். நான் வந்து அப்போ வேன்லேருந்து வந்துட்டு சண்டை போட்டுட்டேன். நான் பஸ்ஸை விட்டு இறங்கி நான் பஸ்ஸில் ஏறி போகிறேன், நான் வேனை விட்டு இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து நான் ஓசியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ என்ன இவ்வளோ திமிரா ஆடுற அப்படின்னு சொன்னாப்புல. நான் போகிறேன் அப்படின்னு வேனை விட்டு இறங்கிட்டேன். நான் நேராக போய் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், உன் அட்டகாசம் எனக்கு தாங்க முடியலங்கிறப்ப அப்புறம் வேனில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எஜுகேஷனில் ஸ்டார் டியூட்டி போகிறப்போ 2 பேரும் நல்லா பழகியிருக்காங்க. அப்போ காலேஜுக்கு லேட்டாக போகிறது வர்றது அப்படிங்கிறப்போ ஒரு நாள் ஆகஸ்ட் 2016 அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க காலேஜை விட்டு. அவர் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டாங்க. ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்பி நாங்கள் பிள்ளைங்களை அந்த ட்ரைனிங் பீரியடில் ஒரு பிரின்ஸ்பாலுங்கிற மாதிரி பார்க்க போகிறப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க. அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சேர்மனுக்கு அனுப்பவும் அவரை நல்லவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டார். சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இவர் வீட்டில் வந்து 1 மந்த்தாக இருந்தார். 1 மந்த் இந்த பொண்ணோட நல்லா பழகி. இந்த 1 மந்த் இவர் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எதுவும் அவரை சந்தேகப்பட்டு கேட்கலையா? இல்லை, என்கிட்ட இருப்பார். இவன் ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு நான் வேறு காலேஜுக்கு வேலை கேட்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிருவேன். எதுக்காக இந்த காலேஜில் நான் அப்படி கேட்பேன். எப்படி என்கிட்ட பர்மிஷன் கேட்காம சார்கிட்ட போய் கேட்போம், எப்படி வேலையை விட்டு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்போன்னா அவர் வந்து சந்தேகப்படுறாரு. பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நான் தானே நர்சிங்க்கு கை கொடுத்தேன், ஆரம்பித்ததே நான் தானே அப்படின்னு சேர்மன் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இல்லை, நான் சேர்மனை பார்த்தே தீரணுங்கிறப்ப இவர் நான் அங்கே போகிறேன், வேலைக்கு போகிறேன், இங்கே போகிறேன், எங்கே என்னை வெளில போகவே விட மாட்டார். அப்புறம் அப்போ அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்கிட்ட ஒரு டைம் வந்து மதுரைக்கு போகிறேன், ஆர்ஜிடி ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்க அக்கா வந்து பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாங்க, கல்யாணம்னு சொல்லிட்டு. இவர் நைட்டு வந்து என்கிட்ட என் காலில் விழுந்து அழுதார். அழுது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உனக்கு செய்யக்கூடாத துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு. பார்த்தா நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து தாலி 2016 அப்போ சஸ்பெண்ட் பண்ண நேரம் அந்த டைமில். ஆமாம், நான் வந்து என்னை ஏற்றுக்கோ மன்னிச்சுக்கோன்னார். நான் நல்லா தூங்கிட்டேன். அவர் சொன்னது காதில் விழுகல. இவன் பையன் காதில் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் மறுநாள் எப்போதும் போல் வேலைக்கு போனார். வேலைக்கு போய் சரி காதில் விழுகல. தூங்கிட்டு இருந்தவங்க கிட்ட வந்து சொன்னாரா? நான் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவோம்ல, மன்னிப்பு கேட்குறப்ப நான் சண்டை போடுவேனா ஏற்றுக்குவேணும் அப்படின்னு நினச்சி சொன்னாரோ என்னமோ தெரியல. ஆனால் அவர் என்னமோ தப்பு பண்ணியிருக்காரு, எப்படி வெளில வரும்னு சொல்லிட்டு 12-1 மணி இருக்கும், தூங்கிட்டோம். பையன் மட்டும் கேட்டுட்டு அம்மா அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்கறனால நைட்டு அப்பா அழுது உன் காலில் விழுந்து அழுததுனால என்னன்னு தெரியலம்மா, சரி நாளடைவில் வெளில வரும் என்னன்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் அதை எப்படி ப்ரூவ் பண்ணி கேட்க முடியும் அவர்கிட்ட, இல்லைன்னு பாருன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் வேலைக்கு கேட்டிருக்கணும் தானே மனைவியா அந்த இடத்துல வந்துட்டு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி விழுந்து அழுதிங்க, என்னதான் ஆச்சுன்னு கேட்டிருக்கணும் தானே. நான் காலையில் இப்போ தூக்கத்தில் அன்றைய ரொம்ப தூக்கத்தில் இருப்போம்மா, அவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க அக்கா மாமாலாம் சமைச்சு கொடுத்து அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, இவர் எதுக்கு அழுதாரு, சரி என்னோட வக்கீலையும் பார்த்து போய் டைவர்ஸ் கேட்போங்கிறாரு. இதை ஒரு பெருசாக ஒரு போய் பல பெண்களை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை போய் என்ன போய் நான் உட்காந்து ப்ரூவ் பண்ணி கேட்க முடியும், என்ன போய் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இல்லை சாதாரணமா நீங்களும் அதை நார்மலைஸ் பண்ணல கேட்கலாமா. அவர் வந்து டைவர்ஸ்ன்னு கேட்குறாரு, ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி டைவர்ஸ் கேட்போம், மீச்செல்லாம் போவோம், உனக்கு என்ன வேணுமோ செய்யறேங்கிறாரு. சரி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம என்ன போய் அட்வொகேட்டை போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம்ல, முக்கியமான விஷயமா. நானும் எவ்வளோ போராடலாம்னு பார்த்தேன். ஈஸியாக உங்களால் கடந்து போக முடியுது. ஏன் பல பெண்கள் அவர் கை வச்சுட்டாருமா, நானும் எவ்வளோதாம்மா கடந்து வர முடியும். ஏதாவது இந்த பொண்ணு மட்டும்தான். சரி, இவ்வளோ அவர் பண்ணியிருக்காரு, இவ்வளோ மோசமானவராக இருக்காரு, அவரே டிவோர்ஸ் கேட்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவன் டைவர்ஸ்ன்னு கேட்குறப்ப நாங்கள் தரேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு செட்டில்மெண்ட் கோர்ட்டில் கேட்போம்ல, எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுங்க, நான் டைவர்ஸ் தந்துறேன்னு சொல்லுவோம், ஜட்ஜு சொல்லுவாங்க. ஆமாம், அது டிவோர்ஸ் கிடைக்கும் போது தானே அது அதெல்லாம் குற்றம்லாம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த இது வரும். ஆமாம், அப்படி அவருக்கு கோர்ட்டுக்கே வரமாட்டார். டைவர்ஸ் கேட்டாரே தவிர இது என்ன நடந்ததுன்னா அவர் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர் மட்டும் போய் வேலையில் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்க, டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சேர்மன் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், வா ஒரு அட்வொகேட்டை நானே நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி. இல்லை எனக்கு இப்போவும் புரியலை,
இவ்ளோ விஷயமும் தெரிஞ்சும் நீங்க ஒரே வீட்ல அவர்கிட்ட எதுவுமே கேட்காம நான் இருந்தீங்க. கேட்பேன், டெய்லி கல்யாணம் கேட்பேன். இன்னொரு பொண்ணை பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டார், பழகிறது தெரியும். என்கிட்ட சொல்லுவார், நான் அந்த மாரி தப்பு தப்பாக சொல்கிறாங்க நம்பாத. சரி, அவரு டிவோர்ஸ் கேட்கறது இருக்கட்டும், அதை தாண்டி இந்த மாதிரி ஒருத்தர் கூட உங்களால வந்துட்டு வாழ முடிஞ்சதா? நீங்க ஏன் விவாகரத்து வாங்கணும்னு நினைக்கல? நானும் எவ்வளவோ எப்படிம்மா போராடுறது, எப்படி போய் விவாகரத்து. அதாவது கேஸ் வந்து 3 கேஸ் போட்டிருக்காங்க எங்கள் அட்வொகேட்டு. கேஸெல்லாம் எனக்கு கேஸ்னால் என்னன்னே தெரியாது, கேஸை பற்றி. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்மா மகளிரில். ஃபஸ்ட்டு இந்த இவங்களோட பிரச்சனை மேரேஜ் தெரிஞ்சுது. அதான் என் கூட வீட்டில் இருக்கிறப்போ ஒரு நாள் எனக்கு சமைச்சு கொடு, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேங்கிறப்ப சமைச்சு கொடுத்தேன். அவர் வேலைக்கு போன வாக்கில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு சாயங்காலம் நான் 5 மணிக்கு எப்போதும் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரப்போ வரல. இப்போ தம்பி வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ரெக்கார்ட் நோட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறப்ப அம்மாட்ட ஃபோனை கொடுங்கிறப்ப தம்பி கொடுத்தான். எனக்கு மாரி கல்யாணம் ஆகிடுச்சு, சங்கீதாவை என்னை கட்டி வச்சு ஊரே என்னை கையும் காலையும் கட்டி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னை ஏற்றுக்கோ அப்படின்னார். நான் சொன்னேன், அது எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒய்ஃபு நாங்கள் இருக்கோம், பையன் இருக்கான்னு தெரியும், இது நம்புகிற மாரி இல்லை எனக்கு அப்படிங்கிறப்ப நான் பேசாமல் இருந்துட்டேன். எப்படியா வீட்டுக்கு வருவார், பொய் சொல்கிறார் போல் இருக்குங்கிறப்ப வீட்டில் இருக்கவும் ஒரு அவர்கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃபுன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து மறுநாள் தம்பி ஸ்கூல் போகிறப்ப எங்களை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தாப்புல. நான் அந்த மாரி என்ன மேரேஜுக்கு கூப்பிட்டாங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க சார்னு. அவர் வந்து அங்கே ஸ்டாஃபு, அவரை கூட்டிகிட்டு போனாராம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். அங்கே போனால் சங்கீதா கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் மேடம், இந்தாங்க மேடம் இந்த ஃபோட்டோஸ்ன்னு எனக்கு அந்த ஃபோட்டோஸை ஸ்டாஃப் கொடுத்தா. ஆமாம் இருக்குது, அந்த ஃபோட்டோஸ் கொடுக்கப்ப நான் சொன்னேன், ஏன் சார் தாலி கட்டுறப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு கேட்டேன். மேடம் தடுக்க முடியாத சுச்சுவேஷன், அவர் நான் இந்த ஃபோட்டோ எடுத்ததே என் ஃபோன் மூலியமாக எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கணுமேனு ஹெல்ப் பண்ணணும். நான் 15 வருஷமாக சாரோட நட்பாக இருக்கிறதுனால ஐயோ உங்களுக்கு வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு ஃபோட்டோவை தரேன் மேடம்னு கொடுத்து நான் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் காலேஜுக்கு பிரின்ஸ்பால் ஆகிட்டார். அந்த கொடுத்த ஸ்டாஃபை வந்து பிரின்ஸ்பால் ஆக்கிட்டு என் ஹஸ்பண்டை வெளில போக சொல்லிட்டாங்க. அப்போ நான் சேர்மன்ட்ட போய் வீட்டில் கேட்டேன், சார் இவ்வளோ மேரேஜ் பண்ணியிருக்காரு, காலேஜ் வச்சு நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்க, என் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுரு அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், நீங்கள் காலேஜில் அவர் இருக்கட்டும், நான் சேல்ரி கூட தரேன், பர்சனலாக வெளில பார்த்துக்கட்டும் மேரேஜை, உங்கள் பையன் என் காலேஜில் வேணால் படிக்கட்டும், சேல்ரியை 2ஆக பிரிச்சிடுறேன், உங்களுக்கும் சாருக்கு பிரிச்சிடுறேன், இங்கே கேஸ் எதுவும் கோர்ட்டில் போட வேணாமா அப்படின்னு சொன்னார் சேர்மன் சார். சரி பேசி பாருங்க அப்படின்னு. எதுக்காக கேஸ் போட வேணான்னு சொன்னார்? அதாவது அவர் காலேஜில் வேலை பார்க்கணும்ல, குடும்ப வன்முறை சட்டத்தில் கேஸ் போடலான் இருந்தேன். போட வேணாமா, சமாதானமாக பேசி முடிச்சுக்கலாம். உங்களுக்கு சமாதானமாக போக மனசு வந்ததா? இல்லை அப்படி இல்லை. நான் அப்புறம் சொன்னேன், ஒரு வேலை பேசி பாருங்க சார், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போங்க, எனக்கு வேலையே வேணாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். நான் வெளியில் எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு போனதுக்கப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீ யார் கூட வேணா போய்க்கோ, நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோ, ஆனால் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கொடுத்துட்டா நீ போதும் அப்படின்ற மாதிரி நீங்களும் மனநிலை இருந்தீங்களோ? அந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம்மா. ஏன்னா பையன் இருக்கான், அவர் எங்கே பார்த்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 18 வயசு பொண்ணையே தொட்டுக்கிட்டு போகிறவர்கிட்ட போய் நான் எப்படி காப்பாற்றிட்டு, அவருக்கே ஒரு மனுஷனாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. பையன் இருக்கான், ஒய்ஃப் இருக்கா, இப்படியெல்லாம் ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரின்ஸ்பாலாக இருக்கும், பார்க்குற குழந்தைங்கள்லாம் அவருக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானம். அவரை இழந்து அந்த இடத்துல நிற்கிறப்ப நான் அவரை எப்படி திருத்த முடியும்? அவரை திருத்தவே முடியாது. திருத்தணும்னு நான் சொல்ல வரல, எப்பொழுதுமே யாரையும் திருத்த முடியாது. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து ஏன் அப்பவே நீங்க வெளியில வரணும்னு கூட நீங்க நினைக்கல? அப்படிதாம்மா நான் வெளில வரணும்னு ஆசைப்பட்டேன். அவர் கோர்ட்டு மூலியமா எனக்கு எதா இருந்தாலும் கேளுங்கன்னு சொன்னேன். அவர் வீட்டிலேயே என்னை அடிச்சு பல்ல உடைச்சு வீடு ஃபுல்லா ரத்தம். இந்த பையன் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலையா? அவர் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அப்போ மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு மகளிரில் காமிச்சேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டக்குன்னு என்ன பேசுனாங்களோ தெரில, 20 ரூபா பத்திரம் மட்டும் போட்டு வீட்டை மட்டும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த பொண்ணோட கல்யாண ஃபோட்டோவை காமிக்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, அவர் தாலி கட்டியிருக்கார், நீங்கள் வீட்டை மட்டும் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சமூக நலத்துறைக்கு போனேன். சமூக நலத்துறையில் போய் நான் ஒரு மனு கொடுத்து கேட்டேன். அப்புறம் அவர் கலெக்டர் கணேசன் சார்னு இருந்தார், அவர் சமூக நலத்துறையில் போய் அங்கே கேஸாக போட்டு அவங்க 3 வாய்தா கொடுத்து விசாரிக்கிறப்ப இவர் என்ன சொன்னார், நான் வந்து வீட்டை விட்டு பணம் தரேன் அப்படின்னார். நாங்கள் என்ன கேட்டோம், சேர்ந்து வாழ்கிறது தான் அப்போ கேட்டோம் பையனுக்காண்டி. அவங்க ரொம்ப பேசி பார்த்தாங்க, 2-3 வாய்தாலாம் போட்டு. அவர் உடன்பாடு இல்லை.
அப்பயும் நான் சொன்னேன் சமூக நலத்துறையில் இவர் வந்து விசாரணை கமிஷன் வைங்க, வீடு குடி இருக்கார், அந்த பொண்ணோட தான் குடும்பம் நடத்துகிறார், ஏதாவது எனக்கு விசாரிங்க அப்படிங்கிறப்ப அவங்க இன்சார்ஜ் அந்த மேடம் என்ன நான் மாறி மாறி தஞ்சாவூர் போயிட்டு வரனால என்னால் முடியாதும்மா, கோர்ட்டுக்கு நான் கேஸை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து கேஸ் குடும்ப வன்முறை சட்டத்தில் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் அந்த பொண்ணு அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அப்போ நான் எவ்வளவோ கோர்ட்டில் போராடினேன், எனக்கு வந்து இந்த பொண்ணை விசாரணை கொண்டு வாங்க, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா அப்பா எங்கள் ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்துருந்தேன். நானும் டெய்லி போய் கோர்ட்டில் அழுவேன், எனக்கு எந்த நீதியும் கிடைக்கலம்மா. அதாவது வேணும் 4500 ஜீவனாம்ச ஆர்டர் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. கல்யாண ஃபோட்டோலாம் காமிச்சிங்களா? எல்லாம் காமிச்சிட்டேன், 14 எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஃபோட்டோ பத்திரிக்கை ஒன்று அடிச்சிருக்கா. அதாவது அந்த பொண்ணு 6 மாதம் தான் படிச்சிருக்கா நர்சிங். அந்த பொண்ணு அந்த காலேஜில் செவிலியர் ஆசிரியர்னு பத்திரிக்கையில் பேர் போட்டிருக்கா. அவங்க அக்கா மேரேஜில் எல்லா ப்ரூஃப் கொடுத்தேன். அடிச்சு கல்யாணம் இருக்கு. ஆமாம், அந்த பத்திரிக்கையை நான் வச்சு எல்லாம் 14 ப்ரூஃப் கொடுத்தேன் கோர்ட்டில். எந்த நீதியும் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ டைவர்ஸ் கேட்டிருந்தார், டைவர்ஸ் கேஸ் நடந்தது, அதுக்கு வரவே இல்லை. சரி நாங்கள் எடுத்து எங்கள் அட்வொகேட் வந்து கேஸ் எடுத்து நடத்துவோம், கல்யாண ஃபோட்டோஸ்லாம் அங்கே காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கப்ப குழந்தை பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் நான் எடுத்துட்டேன். எப்படியே ஜிஹெச்சில் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போய் ஜட்ஜிட்ட அம்மா அப்பா பேர் என்ன இருந்தது? அவங்க சங்கீதா, எங்கள் ஹஸ்பண்ட் பேர் தான் பரமேஸ்வரன் இருக்கு. அப்போ நான் போய் கேட்டேன் பர்த் சர்டிஃபிகேட் வந்து இது எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டாங்க கோர்ட்டில். நான் சொன்னேன் அந்த மாரி ஆர்டிஐ போட்டு வாங்கினேன். ஆர்டிஐ போட்டு கேட்டேன். அவங்க வந்து ஒரிஜினல் வேணும்னா ஜிஹெச்சில் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அப்போ வாங்கிட்டு நான் வந்து சொன்னேன். அப்போ டைவர்ஸ் கேஸில் என்ன சொன்னாங்க, ப்ரைவேட் கேஸ்ன்னு ஒன்று போட்டுட்டார் எங்கள் அட்வொகேட். ப்ரைவேட் கேஸ்ன்னு ஒன்று கொண்டு போகவும் நீங்கள் அந்த கேஸில் பார்த்துக்கங்க, இவர் வந்து கிரிமினலாக நிறைய மேரேஜ் எல்லாம் பண்ணதுனால மனைவி வீரோட இருக்க போய் கல்யாணம் பண்ணது உள்ளே தான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதனால் டைவர்ஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் என் கூட 2005 வாழலேன்னு சொல்லி டைவர்ஸ் கேட்டிருந்தார். என் கூட 2017 வரையிலும் என் கூட சொந்த வீடு கட்டி நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அதனால் அது வந்து பொய் வழக்குன்னு அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த ப்ரைவேட் கேஸில் என்ன பண்ணிட்டோம், கேஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் எல்லா எவிடன்ஸ் கொடுத்து போராடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். விட்னஸ் கேட்டாங்க. அவர் வந்து கரூரில் ஒரு சேர்மன்ட்ட வேலை பார்த்தார். அந்த சேர்மன் வந்து எனக்கு விட்னஸ் சொன்னார். ஏன்னா என்ன மனைவின்னு அவருக்கு தெரியாது, சங்கீதாவை பார்த்துருக்காங்களாம். அவர் வந்து சங்கீதா தான் மனைவின்னு அவர் சொன்னார். என் ஹஸ்பண்ட் காலேஜ் வச்சுருக்காப்புல, பிஎஸ்ன்னு சொந்தமாக காலேஜ், சொந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி. ஆமாம், சொந்தமாக வச்சு அந்த சங்கீதா தான் இல்லை சேர்மன். அந்த பொண்ணு சேர்மன், இவர் பிரின்ஸ்பால். அவங்க அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து எனக்கு விட்னஸ் சொன்னாப்புல சாட்சி, சங்கீதா தான் மனைவி, நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், ஒரு குழந்தை இருக்குது சாய் நேத்ரான்னு நான் தான் தூக்கி வச்சுக்குவேன். யூடியூப்பில் ஒரு இதுவே காலேஜ் ரன்னிங் ஓடும், இப்பயும் ஓடும். அந்தமாரி கொண்டு வந்து அவர் விட்னஸ் சொன்னார். அவங்கள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எனக்கு ஒரு பொண்ணு வந்து சொன்னான், இந்தமாரி நான் தான் அவங்கள்ட்ட படித்தேன், ஒரு எங்கேயோ கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து அந்த நைட்டு வந்து அவங்க வீட்டில் தங்கியிருந்தாங்களாம். தங்கியிருக்கிறப்ப குழந்தைய வந்து இப்போ 20 ஸ்டூடெண்ட்டை விட்டுவிட்டு இவங்க 2 பேர் பெட்ரூம்குள்ளே போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு வந்து சாட்சி சொன்னா ஜட்ஜிட்ட. அப்புறம் வந்து பதிவாளர் பர்த் சர்டிஃபிகேட் பதிவாளர் ஹாஸ்பிட்டலில் கோர்ட்டு மூலியமாக நோட்டீஸ் அனுப்பி அந்த பதிவாளர் வந்து சொன்னார், இந்த குழந்தை பிறந்திருக்கு உண்மை, இந்த பொண்ணு வந்து 12 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கு, ஆப்ரேஷன் எம்எல்சி காமிச்சார். லெஜரை கொண்டு வந்து காமிக்கிறப்ப அதையும் ஜட்ஜிட்ட காமிச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜட்ஜு மாறி போயிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப நாங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நான் ஒரு டைரக்ட் பெட்டிஷன் வாங்கிட்டு வந்தேன். 6 மாதம் சீக்கிரம் கேஸ் முடியணும், இழுத்துக்கிட்டே போகிறாங்கங்கிறப்ப ஜட்ஜு மாறவும் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. சங்கீதாவை விசாரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. இதோட 3-4 அரெஸ்ட் வாரண்ட் மட்டும் கோர்ட்டில் போட்டாங்க. நான் 8 எஸ்பியை பார்த்துட்டு வந்தேன். 8 எஸ்பிட்டையும் அந்த அரெஸ்ட் வாரண்ட்லாம் காட்டுவேன். ஆனால் கோர்ட்டுக்கு மட்டும் சங்கீதா வரமாட்டாங்க. நீங்கள் கரூர் எஸ்பியை போய் பாருங்கள், கரூர் எஸ்பியை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்கம்பாங்க. புதுக்கோட்டை எஸ்பியை பார்த்தா நீங்கள் கரூர் போமாம்பாங்க. என்னால் நான் ஜட்ஜிகிட்டே வந்து கொடுத்துருவேன், சார் எனக்கு ஜட்ஜு அரெஸ்ட் வாரண்ட்டே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை எந்த எஸ்பியும் எடுக்கிற மாரி தெரியலன்னு கொடுத்துருவேன். ஆனால் நான் வந்து இது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு ஜெராக்ஸ் போட்டு எல்லாம் வச்சுக்கிட்டேன், ஒவ்வொரு காப்பி எடுத்து வைக்கிறப்ப. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எதேச்சியாக வந்து சங்கீதா வந்துட்டா கோர்ட்டுக்கு. நான் அப்போ மீடியா வாசல்னு பேட்டி கொடுக்க போகிறேன், எல்லா மீடியாவும் கூப்பிட்டு எனக்கு எந்த நீதியும் கிடைக்கலன்னு டிவி வாசல் ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது என்ன நினச்சாங்களோ டக்குன்னு சங்கீதா மறுநாள் வந்துட்டாங்க. சங்கீதா வரவும் அப்போ ஒன்றுமே அவங்க சங்கீதாவை
கேட்கலைங்கிறப்ப டக்குன்னு சங்கீதாவோட அட்வொகேட்டு ஹைகோர்ட்டுக்கு சங்கீதாவை கொண்டு போயிட்டாங்க விடுதலை பண்ண சொல்லி. கீழ்கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், கீழ்கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அப்போ எப்படி ஹைகோர்ட்டில் போய் விடுதலை பண்ணுவாங்க அப்படின்னு நீதிபதிகிட்ட கேட்குறப்ப, இல்லை பார்ப்போன்னு வாய்தா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நானும் டெய்லி எப்படியும் அவ்வளோ வாய்தா போயிட்டே நானும் எங்கள் அட்வொகேட்லாம் கேள்வி கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, இருங்கம்மா பார்ப்போம், என்னமோ விளையாடுறாங்க, கேட்போம், இருங்க, நீங்கள் ஜட்ஜிட்ட மனசு விட்டு பேசுங்கிறப்ப நான் அழுவேன். எனக்கு இந்த பையனை வச்சுட்டு ஃபிட்ஸ் வரும், கஷ்டப்படுறேன், எனக்கு நீதியே கிடைக்கல, 6 மாதம் முடிக்கிற கேஸை 2 வருஷம் ஓடுதுங்கிறப்ப தான் அப்போ ஒரு சிஏ காப்பி கேட்கணும் ஹைகோர்ட்டில். அப்பீல் பண்ண காப்பியை காட்டணும்ல சங்கீதா, அதையும் காட்ட மாட்டாங்க. அதை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஹைகோர்ட்டில் எங்கள் ஒரு லாயர்கிட்ட கேட்டு, சார் எனக்கு அந்த காப்பியை வாங்கி கொடுங்க, சங்கீதா என்ன அப்பீல் பண்ணியிருக்கா, நான் ஜட்ஜிட்ட கொண்டு காட்டணும்னு கேட்குறப்ப எனக்கு அந்த காப்பியை வாங்கி கொடுத்தாங்க. சங்கீதா தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருந்தாங்க? சங்கீதா வந்து பரமேஷ் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த குழந்தை எனக்கு அப்படி பிறக்கவே இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா. அவங்க 2 பேர் மகாத்மா காலேஜில் படிச்சிருக்கா, அவர் பிரின்ஸ்பால் தானே இருந்திருக்காரு. அவங்க அம்மா அப்பாவுக்கும் பரமேஷை தெரியும், 2 பேரும் ஒரே காலேஜ் தான். நான் மென்ஷன் பண்ணி கேட்குறேன், தெரியாதுன்னா காலேஜ் பிரின்ஸ்பாலாக தான் சொல்லியிருக்கணும். சரி, கோர்ட்டில் எம்எல்சி காட்டுறோம், அந்த பொண்ணுக்கு என்ன ஆப்ரேஷன் வயிற்றுல, குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொன்னால் ஏதோ ஒரு எம்எல்சி காட்டணும், எனக்கு இதை வயிற்றுல ஆப்ரேஷனு அப்படிங்கணும். என் கணவர் கையெழுத்து போட்டிருக்காரு பரமேஸ்வரன்னு. அப்புறம் உங்களுக்கு அவரோட ஆதாரம் அதுக்குள்ளே இருக்குது. ஆதாரம் ஒன்று தானே உங்களுக்கு, கோடி பரமேஸ்வரன் சொல்கிறாங்க, ஒரே ஆதாரத்தை நானும் ப்ரூஃப் பண்ணுறேன். அப்புறம் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வாங்கிட்டு வந்து சங்கீதா அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அதையும் கொண்டு வந்து கோர்ட்டில் காமிச்சேன். அப்போ காமிக்கிறப்ப தான் சரி இந்த கிராஸ் கேட்பாங்க அந்த சாட்சியெல்லாம், அது ஒரே ஒரு இன்னும் கிராஸ் கேட்கணுன்னாங்க. அது இழுக்கடிக்க பார்த்தாங்க, வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணவும் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அட்வொகேட் வேணாம், நானே வரேம்மா, இது நீதி மட்டும் கொடுங்கம்மா, கேஸ் எடுக்காதீங்கம்மான்னு நான் போய் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது நீதி கொடுத்துருங்க, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன கொடுக்குறீங்களா பார்க்குங்கிறப்ப தான் போயிட்டே இருந்துச்சு கேஸ். அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு தரேன் 10 நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பி ஹைகோர்ட்டில் வந்து எனக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க, கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு. சங்கீதாவுக்கும் பரமேஷுக்கும் 7 வருஷம் செக்ஷன் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. இவங்க 2 பேரும் அக்யூஸ்டு, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நான் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் கீழ்கோர்ட்டில் ஏற்றுக்கிட்டு தான் எனக்கு அவங்கள்ட்ட சைன் வாங்கி கீழ்கோர்ட்டில் அத்தனையும் நான் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணேன். அவங்க கொடுக்குறப்ப நான் ஜட்ஜம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாங்க. என் கணவரும் சங்கீதாவோட சொந்தக்காரங்க 50 பேர் வந்து உட்காந்துருக்காங்கம்மா கோர்ட்டில். நான் என்ன கேட்குறேன், சங்கீதா வந்து கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறா பரமேஷை, அப்போ சொந்தக்காரங்க யாருமே கோர்ட்டுக்கு வரல, ஜட்ஜ்மெண்ட்டு மட்டும் 50 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. 50 பேர் வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தை யார், சாய் நேத்ரா யார்? என் கணவர் தெரியாதுங்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு 8:45 கொடுத்தாங்க. என் கணவர் வந்து விடுதலை பண்ணிட்டோம், விசாரிக்கவே இல்லை, 2 பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. நான் ஒரே அழுதுட்டு வாசலுக்கு வந்துட்டேன். என் கணவர் வந்து அந்த பொண்ணையும் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க, என் கணவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, என் கணவரையே வாசலில் பேசலாம், சரி உனக்கு தான் விடுதலை பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆகலைங்கிற, இந்த பையனுக்காக முடிவு சொல்லி பேசுவோன்னா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் அழுதுட்டு வீட்டில் வந்துட்டேன். என்னடா பண்ணுறது? எப்படி உங்கள் சைடு சாட்சியங்கள் எல்லாம் இவ்வளோ எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் எல்லா எவிடன்ஸையும் ஏற்றுக்கிட்டாங்க கோர்ட்டில். ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து அவங்கள்ட்ட விசாரிக்காமல் விடுதலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதனால அப்படி நடந்திருக்குன்னு? எனக்கு என்னம்மா, எனக்கு நீதி கிடைக்கல, அங்கே என்னன்னு தெரியல, எப்படி விளையாடுறாங்க, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. என் பக்கம் யாருமே இல்லை, எனக்கு யாருமே சரியில்லை. பணம் இருக்குது அவர்கிட்ட வசதி இருக்குது, அவர் யார் நீதியை கூட விலைக்கு வாங்குவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் காசை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய, போலீஸுக்கு போனால் போலீஸை பேசிக்கிறாரு. எனக்கு எந்த விதத்தில் நியாயம் கிடைக்கும்? இப்போ எத்தனை வருஷமாமா பிரிஞ்சு? அப்போ நான் இப்போ ஜட்ஜம்மாட்ட கேட்டேன், எப்படிம்மா நீங்கள் விசாரிக்காமல் விடுதலை பண்ணீங்கன்னு. நீ போய் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போட்டு கேட்டுக்கம்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் என் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போட்டு திருப்பி அந்த லோக்கல் கோர்ட்டில் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டேன். அப்புறம் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கேன். ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணப்போ அவங்க வந்து மீடியேஷன் போட்டு கேட்டாங்க. பரமேஸ்வரோட அட்வொகேட் அங்கெல்லாம் மீடியேஷன் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பேசுகிறோம், ஜட்ஜிட்ட பேசி பார்க்குறோம், ஏதாவது செட்டில்மெண்ட்டு அப்படின்னு வந்து வாசலில் பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, என்னம்மா நீ எதிர்பார்க்குறேன்னாங்க. பையன் இருக்குது, அவரை பேச சொல்லுங்கள், எனக்கு அவர் தப்பு பண்ணதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? இப்போ போய் செட்டில்மெண்ட்டு பேசணுங்கிறீங்க, செட்டில்மெண்ட்டு பேசுகிற காலம்லாம் விட்டுட்டீங்க. அப்போ இப்படி இருந்தாலும் நீதியே வாங்கிட்டு போனான்னா நீ எத்தனை பெண்களை கெடுப்பான், எத்தனை காலேஜ் வச்சுக்குவான்னு சொன்னேன்.
சரிம்மா பையன் வச்சுருக்க வந்து இல்லைன்னா நீ இப்படி தான் கோர்ட்டு கலைவ 10 வருஷம் 20 வருஷம்னாலும் நீ செத்து போனால் அவன் பையன் பிச்சை எடுப்பாங்கிறாங்க. எப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு அட்வொகேட்டு, அவங்க சைடு அட்வொகேட் அப்படி மிரட்டுறாங்க. நீ செத்து போயிடுவ, உன் பையன் பிச்சை எடுப்பான், கொடுக்காத வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. அங்கேயும் நீ மீடியாஸும் சரியாக பேசலை, வீட்டை விட்டு கொடுப்பேன்னாரு. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உங்களுக்கு அந்த எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு அதனால் கூட்டு அப்படியே ஓடினதுனால ஏப்ரல் மே லீவு. இப்போ தான் எங்கள் அட்வொகேட்டிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு வாய்தா வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா வாங்கி தரேம்மா அப்படின்னார். அப்புறம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கரூருக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிருந்தோம், ஒரு போலீஸ் கேஸு, அதுக்காண்டி போயிருந்தோம் நாங்கள். இல்லை, நான் இந்த இடத்துல ஒன்று கேட்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு விவாகரத்து நீங்கள் அப்ளை பண்ணா கூட விவாகரத்து ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் சேர வேண்டிய ஜீவனாம்சம் அவர் கொடுத்து தானே ஆகணும், அது ஜட்ஜ்மெண்ட்டில் வரும் தானே. நீங்கள் ஏன் விவாகரத்து வாங்க ட்ரை பண்ணல இப்போ வரைக்கும்? அம்மா இந்த கேஸே போட்டே எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சுமா. விவாகரத்துன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நான் தான் போய் நின்றுட்டு வருவேன். அப்படின்னா எனக்கு யாரை நம்புறதுனே தெரில. விவாகரத்து போகிறதுக்கு எனக்கு காசு வேணும், ஒரு அட்வொகேட்டு கொடுக்கணும், காசு கொடுத்து நான் உள்ளே போகணும். இந்த கேஸு நான் குடும்ப வன்முறை சட்டத்தில் போய் அவ்வளோ ப்ரூஃப் பண்ணியே எனக்கு நீதி கிடைக்கல. நான் விவாகரத்து கேட்டு நான் எப்படி அது ஒரு 10 வருஷம் ஓடிடும். என் வீடெல்லாம் பக்கத்தில் மாடியெல்லாம் இடிஞ்சு விழுகுது, 4 பக்கமும் எல்லாருக்கும் உயிர் காப்பாற்று. என் பக்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் டெய்லி அழுகுறாங்க. இந்த பக்கம் செவுரு விழுந்தா நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறாங்க, வாசப்பக்கம் செவுரு விழுந்தா என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் என்னை அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. தற்கொலை பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். அவர் சைட்லேருந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையா? வெறும் 5000 போட்டுட்டு சித்தாள் வேலைக்கு கிளம்பிப்போ, நீ பொம்பளை தானே, வெக்கமா இல்லையா வீட்டில் இருக்க, நீ சித்தாள் வேலைக்கு போங்கிறார். அந்த பையனை என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு கொத்தனார் வேலைக்கு போ, கூலி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க அப்படிங்கிற. அதுவும் அவ்வளோ காலேஜ் வச்சுருக்காரு, சொந்தமாக காலேஜ் வச்சுட்டு படிக்காத பொண்ணுக்கு, படிக்கவே இல்லைம்மா, படிக்காத பொண்ணுக்கு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு வச்சுருக்காரு, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் போட்டு வச்சுருக்கார். இதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது. அவ்வளோ போலீஸில் காட்டுறேன், உங்களுக்கு நீதிபதியிட்ட காட்டுறேன். ஒரு அக்யூஸ்டை உருவாக்குறாங்க, நாங்கள் காட்டுறோம், எங்களுக்கு நீதி கிடைக்கல. இதே சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு சொத்துல பங்கு இருக்குங்கிறாங்க. நாங்கள் இருக்கிற வீடு அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு. ஆமாம், பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு சொத்துல பங்கு இருக்குன்னா. சொத்துல பங்கு இருக்குன்னு யார் சொன்னா? அதாவது கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. நம்ம சட்டப்படி முதல் மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணாவே அது செல்லாது. அது அதை சொல்ல மாட்டாங்களாம், அதை பேச மாட்டாங்களாம். குழந்தைக்கு நான் தான் கேட்குறேன், சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, சொத்தையே நான் தரேன், தண்டனையை கொடுங்க. இப்போ 2 பேருக்கும் சங்கீதாவுக்கு பர்மிஷன், தண்டனை கொடுங்க. அந்த குழந்தைய நான் ஏற்றுக்கிறேன், நான் என் பையனுக்கு அந்த பையனுக்கு சொத்தை விற்று நான் தரேன், அந்த பொண்ணை ஹோமில் போடுங்க, 2 பேர் பிறக்கலைங்கிறாங்கல்ல, அந்த குழந்தை என் பையனையும் காப்பாற்றுங்க, அந்த குழந்தையும் காப்பாற்றுங்கன்னு தான் மண்டை கேட்டேன். 2 பேர் பிறக்கலைன்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பையன்கிட்டயாவது பேசுவாரா? மாட்டார், பேச மாட்டேன். கடைசியாக அவர்கிட்ட எப்போ பேசுனீங்க? இப்போ போன வாரம் நான் எதாச்சியாக ஃபோன் அடித்தோம். 15 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை எங்கள் அட்வொகேட் செட்டில்மெண்ட் பேசுங்க சார், இப்படி ஒய்ஃபை வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்கிறீங்க, இந்த ஜீவனஸ் 5000 போடுறீங்க, ஏதோ ஒரு பேச்சுக்கு வாங்க, அப்ரூவலே இல்லாமல் காலேஜ் நடத்திட்டு இருக்கார், ஏதோ ஒரு வாங்க அப்படின்னு கேட்குறப்ப இவர் என்ன சொன்னார், எங்கள் அட்வொகேட்டை பேசிக்கங்க அப்படின்னார். அட்வொகேட்டை பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அப்போ இவன் எதேச்சியும் இது மனைவிக்கும் பிள்ளைக்கும் பார்த்துக்கிறதுக்கு அட்வொகேட் கிட்ட. ஆமாம், அட்வொகேட்டு தான். அதுக்கு எங்கள் அட்வொகேட் சொன்னார், அட்வொகேட் கிட்ட தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, குழந்தை எதுக்கெல்லாமல் அட்வொகேட் வருவாங்க, உங்கள் மனைவிக்கு உங்கள் பையன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் இவன் எதேச்சியாக ஃபோன் அடித்தப்போ என்ன சொன்னார், நான் உனக்கு வீட்டை தரேன், டாலர் செட்டில்மெண்ட்டு தரேன், என் ஒய்ஃபை கடைசி காலத்தில் யார் பார்த்துக்குவா, நீ கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுவேன், நான் என் ஒய்ஃபோட தான் மாதம் நான் சாகிற வரை 5000 ஜீவனாம்சம் தருவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா பேச்சை கேட்காத, உனக்கு மட்டும் கேளு, வீடு வேணா நீ மட்டும் கேட்டு வாங்கிக்கோ, நல்லபடியாக பேசு அப்படின்னேன், உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன், பிஸ்னஸ் பண்ண அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சிட்டு விட்டுட்டார். மறுநாள் புதன்கிழமை ஒரு நாள் வரேன்னு சொன்னார். இவன் வந்து போன வாரம் திங்கக்கிழமை வந்து திருப்பி அடித்து, ஏப்பா புதன்கிழமை வரேன்னு சொல்லி டாலர் செட்டில்மெண்ட் வீட்டை தரேன்னு சொன்னேன், தரலைன்னு. நான் தரேன், எனக்கு 25000 பத்திர செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தினார். நான் டக்குன்னு ஃபோனை வாங்கி கொடுத்து, சின்ன பையன் மனசில் ஆசையை காமிச்சு எதுக்கு வீணாக்கணும், அவன் படிப்புலையும் கை வச்சுட்டு அவன் மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு இருந்தான். மெட்ரிகுலேஷன் படித்த பையனை போய் தமிழ் மீடியத்தை சேர்த்துட்டார் ஃபீஸுக்காண்டி. அந்த பையன் வாழ்க்கையே வீணாக போகுது. ஒன்று வீட்டை கொடுத்துட்டு என்கிட்ட டைவர்ஸ் வேணும்னா நான் டைவர்ஸ் தந்துடுறேன்,
2 உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு? என் பையன் 10th தாம்மா படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் படிக்க வைக்கல? அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸை போட்டேன். ரவுடியா வீட்டுக்கு கேஸ் போடாமல் வீட்டில் இருந்தேம்மா. ரவுடியா வீட்டுக்கு அனுப்பி அடிக்கிறது போகிறது துரத்துறது கழுத்தை பிடிச்சி தள்ளுறன்னு இருந்தார். ஐயோ ஆட்களே வீட்டுக்கு அனுப்புறாரு. 2 பேரும் பிரச்சனை இல்லை. அந்த பையனோட எதிர்காலமும் இப்போ ஆமாம் பத்தத்தை அடகு வச்சுவிட்டு வீட்டுக்கு அடியால் வந்தால் அந்த பையன் படிப்பானா என்னம்மா பண்ணுவான்? இருக்க ஒரு இடம் கூட இல்லாமல் என்னம்மா பண்ணுறது? கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவனுக்கு ஃபிட்ஸ் வருமா? ஃபிட்ஸ் வந்தப்போ மஞ்சக்காம்பாலை வந்தது, டைஃபாய்டு வந்தது. ரொம்ப மன ரீதியாக அவங்க அப்பாட்ட படித்த பொண்ணே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களேன்னு ரொம்ப மனம் உடஞ்சி இதுவாகிட்டான். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து அறவே தமிழில் அவனால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் நான் போட்டு வீட்டையே தக்க வச்சுக்குவோம் அப்படின்னு தக்க வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகளுக்கு அப்புறம் வேலைக்கு போனால் சோறு. நானும் வேலைக்கு போனேன். நீங்கள் தங்கி இருக்கிறது அவரோட வீடு தான்? நானும் வேலைக்கு போனேன் ஒரு ஜவுளி கடைக்கு. இல்லை இப்போ நீங்கள் தங்கி இருக்கிறது அவரோட வீட்டில்? அவர் பேரில் இருக்குது. அவர் பேரில் வச்சுக்கிட்டு வீடெல்லாம் இடிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறார், எப்படி வீடை இடிஞ்சா வெளில வருவீங்கல்ல, வீட்டை விட்டு வெளில போவீங்க, நடு ரோட்டுக்கு தானே வருவீங்க, நான் அப்போ பார்த்துக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, உங்களால் முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிற கனவு காணு படுத்துக்கிட்டு சோஃபாவில். நான் தருவேன் வீட்டை தருவேன்னு கனவு கண்டியா? தர கூட மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணிக்க. பையனுக்கு அவர் என்னதான் பண்ணுவார்? ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆசை வார்த்தை தான் காட்டுவேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ எங்கே போய் நின்னாலும் நின்றுக்கோ, யாரை வேணாலும் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை. இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட? எங்கள் சைடு என்னம்மா இது பையனுக்கு உண்டான பையன் நிற்கிறான், பையனுக்கு எனக்கு கூட விடுங்க, அவர் எதுவும் செய்ய வேணாம். பையன்னு இருக்கான், பையனுக்கு ஏதாவது செய்யணும்ல, நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கணும், 4 காலேஜ் வச்சுருக்காரு, இல்லை பையனை படிக்க வைக்கணும், அவர் காலேஜில் படிக்க வச்சுக்கணும், இல்லை அவனுக்கு வீட்டை கொடுத்துட்டு உனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்டா. அவங்க தாத்தா சொத்து நிறையா இருக்குது, அவங்க எங்கள் மாமனார் வீட்டில் தான் சங்கீதா இருக்கா, குடும்பம் நடத்திட்டு. அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் தானம்மா லைஃப்பில் அந்த பையன் நல்லா இருப்பான். அதுவும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார். சமாதானமாக போனாலும் பேச மாட்டேங்கிறாரு. சரி அப்படி காலேஜில் போய் நான் பார்க்க போகிறேன், சரி ஏதாவது பேசுவோம். நான் கையை கிழிச்சிக்கிறார், கத்தி எடுத்து கழுத்தை எடுத்துக்கிறாரு, போய் ஜிஹெச்சில் படுத்துக்கிறார். படுத்துட்டு எங்கள் மேலே கேஸை போடுறார். சரி கேஸை போட்டு நம்ம போய் போலீஸில் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, சார் இங்கே தானே சார் இருக்கோம், எப்படி சார் கையை எடுத்தாங்க கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை போம்மா கோர்ட்டில் போய் கேஸை பாருமா அப்படின்னு போலீஸில் துரத்துறாங்க. அப்படி நான் ஒரு நாள் போனேன். போய் இவர் என் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டு சங்கீதா வச்சு பூட்டிட்டார். காலேஜில் வச்சு ஷட்டர் வச்சு உள்ளே பூட்டி இருக்கார். காலையிலேருந்து சங்கீதா காலேஜுக்குள்ளே 4 ஸ்டாஃபோடு இருக்காங்க. நானும் காலையிலேருந்து உட்காந்துருக்கேன், எப்போயா வெளில வருவாங்க கைங்களமாக பிடிக்கலாமேன்னு. பார்த்தா 10 ரவுடியை கூட்டிகிட்டு வந்து மெயின்லாம் ஆஃப் பண்ணி மற்ற கூட்டிகிட்டு ஓடுறாங்க. கேட்டால் கையை கிழிச்சிட்டு போய் படுத்து கிடக்க, என் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு. அப்போ நான் அப்படி போனேன், ஸ்டேஷனுக்கு போனேன். எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல, சோத்துக்கே வழியில் சார், தயவு செஞ்சு ஜெயிலில் வச்சுருங்க, நாங்கள் சோத்தை திங்கிறோன்ட்டு அப்படியே உள்ள வைக்கிட்டோம். சரி நீங்கள் அழாதீங்க, நம்ம உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுவோம். அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா. ஹலோ பிஎஸ்என் காலேஜ் சேர்மன் பரமேஸ்வரனா? சொல்லுங்க, பிரின்சிபால் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்க சார். இங்க உங்களோட மனைவி பிரகதா வந்திருக்காங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? மேடம் அவங்க பிரச்சனை, அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆல்ரெடி கேஸ் கேட்டு அவங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்கோம், பிளஸ் மாச ஜீவனாம்சம் கொடுத்துட்டு இருக்கோம். மாச ஜீவனாம்சம் எவ்வளவு சார் தரீங்க? மாச ஜீவனாம்சம் கோர்ட்ல கொடுத்தபடி 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மெடிசனுக்கு ஒரு 5000 கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல மொத்த மாசத்துக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? 5000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க, கொடுத்துட்டு இருக்கோம்மா. உங்க பையனுக்கு? அவருக்கு கிடையாது, அவருக்கு வயசு 26 வயசு இல்லம்மா, அவனுக்கு எப்படி கொடுப்பாங்க? அந்த போட்டே அவனுக்கு எடுத்துச்சு, இப்படி கொடுத்தாங்க, போட்டே எடுத்தாச்சு. இல்ல பையனுக்கு 26 வயசு ஆயிடுச்சு, அவனை ஒழுங்கா படிக்க வச்சிங்களா? அவனுக்குன்னு ஒரு வேலை இல்ல எதுவுமே இல்லாம பையனுக்கு 26 ஆச்சுன்னா? அம்மா ஒரு நிமிஷம்மா, இங்க எங்கிட்ட இருந்து போறப்பயே அவங்க படிக்க சொல்லி எல்லாமே பண்ண சொன்னது. அந்த பையன் அவங்க அம்மாவோட சேர்ந்து 8 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடத்தினாங்க. புரியுதுங்களா? அவங்க பாத்தீங்கன்னா என்னென்ன கேஸ் இருக்கோ அவ்வளவும் போட்டாங்க. அது எல்லாமே முடிஞ்சு அந்த கேஸ் இதானதுக்கு அப்புறம் தான் அது அப்பீல் போயிருக்காங்க. அப்பீல் இப்ப ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்குங்க. ஃபர்தரா என்ன நீங்க நம்ம வேணா லாயர் சொல்ற லாயர் தரனாலும் நீங்க பேசுங்க. இல்ல லாயர்ட்ட நாங்க செகண்டரி பேசுறோம் சார். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க உங்களுடைய முதல் மனைவி இருக்கும் போதே விவாகரத்து வாங்காம 2வது கல்யாணம் பண்ணலாமா? இல்லைங்க, நாங்க அது மாதிரி இல்லையே. நான் என்னோட இதுல நான் பாட்டு என்னோட பிசினஸ் பார்த்துட்டு நான் பாத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆன போட்டோஸ், நீங்க சங்கீதாவை கல்யாணம் ஆன போட்டோஸ் எங்க கிட்ட இருக்கு.
அவங்க 100 போட்டோஸ் காட்டுவாங்கம்மா. நாங்க நிக்கிறவங்க கூட நிக்கிறத காட்டுவாங்க. இல்ல உங்க பொண்ணோட பர்த் சர்டிபிகேட் இருக்கு, அதுல தந்தை பெயர் பரமேஸ்வரன், தாயார் பெயர் நாங்க எல்லாமே கோர்ட்ல போட்டு எல்லாமே கோர்ட் ரீதியில கோர்ட்டே எங்களுக்கு என்ன பண்ணிருச்சு, அதை இல்ல அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பரமேஸ்வரன் கோர்ட் விஷயத்தை அப்படியே விட்டுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கேக்குறேன். யோகேஸ்வர் உங்க பையன் தானே, மனைவிக்கு உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஒரே நிமிஷம் அம்மா, ஒரு நிமிஷமா. நீங்க கோர்ட்ல இருக்கிறப்ப நீங்க பேசவே கூடாதுமா. ஹைகோர்ட்ல இருக்கிறப்ப நீங்க எப்படிமா பேசலாம்? அதுதான் கோர்ட் விஷயத்தை நான் விட்டுறேன். உங்களுக்கு மனைவிக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அதை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். கோர்ட்ல கேஸ் நடக்கிறப்ப நீங்க ஏன் என்ட்ரி ஆகுறீங்க? நீங்க ஏன் கோர்ட்ல இருக்கிறப்ப என்ட்ரி ஆகுறீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இல்லன்னா நீங்க பேசலாம், பண்ணலாம். அவங்களுக்கு ஜீவனம்சம் கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டுல சொந்த வீட்டுல குடியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி வரலாம்? அவங்க பையனுக்கு கொடுப்பாங்க. பையன் என்னமா, பையன் 22 வயசுல அவன் வேலைக்கு போனோம். அவன் போகாம வந்திருக்குது அவன் மிஸ்டேக் தானே. அதுக்கு ஃபர்தரா கோர்ட்ல அவங்க பேசினாங்க. கோர்ட்ல அது என்ன சொன்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி அதை நீங்க இது பண்ணலாம்? எதுவுமே இல்ல நீங்க பேசலாம். என்ன அடிப்படையில நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? என்ன அடிப்படையில நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? உங்க மனைவியும் உங்க பையனும் இங்க வந்திருக்காங்க. உங்கள்ட்ட வந்தாங்கன்னா நீங்க நாங்க தான் சொல்லிட்டேம்மா, கோர்ட்ல இருக்கிறபடி அவங்க எல்லாமே கொடுத்தாச்சு, பண்ணியாச்சு. ஓகேவா? அதுபடி கொடுத்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு இது இல்லைன்னாதான் நீங்க பேசணும், அதுக்கான இது கேட்கணும். அவங்க கோர்ட்ல அந்த பையனுக்கு அவனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கோர்ட் ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரே நிமிஷம் பரமேஸ்வரன், நான் உங்களை குற்றம் சொல்றதுக்காக கூட நான் கேட்கல. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறது மட்டும் கேளுங்க. உங்க மனைவிக்கு உங்களுக்குள்ளயும் 1000 பிரச்சனை இருக்கட்டும். உங்க பையனுக்கு பிக்ஸ் வரும் அடிக்கடி. உங்க பையன் ஒழுங்கா படிக்கவும் இல்ல, சரியான வேலையும் இல்ல. அந்த பையனோட ஃபியூச்சருக்காகவாவது நீங்க ஏதாவது பண்ணலாம் தானே உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க கேட்டிருக்கோம். உங்க பர்சனல் லைஃப் நாங்க தலையிடல, அது கோர்ட்ல போயிட்டு இருக்கு. நீங்க சட்டப்படி நீங்க அதை பாத்துக்கோங்க, அதை பத்தி நாங்க கேட்கல. பட் உங்க பையனுக்கு நீங்க ஏதாவது பண்ணலாம் தானே? பையனுக்கு பண்ணலாம் தான்மா. கோர்ட்ல இருக்கிறப்ப நான் அப்படிமா பண்ண முடியும்? இல்ல இது கோர்ட்டுக்கு அப்ப உங்களுக்கு உங்க மனைவிக்கு பிரச்சனை, அது கோர்ட்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு உங்க பையனுக்கு உண்டானது அது அப்பாற்பட்டது தானே. ஆமா, ஒரு வருஷமா நாங்க எப்படி கோர்ட் மீறி அந்த பையனுக்கு பண்ண முடியாது. அவங்க கோர்ட் 2 பேரும் தான் கோர்ட்ல நிக்கிறாங்க, 2 பேரும் தான் கேக்குறாங்க. அப்படி 2 பேரும் வரப்ப நாங்க எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? இவங்க ஒண்ணு கோர்ட்டுக்கு போகாம நேரா இது மாதிரி வேணும்னு கேட்டா நாங்க செஞ்சு கொடுக்க போறோம், பண்ண போறோம். புரியுதுங்களா? இவங்க எதுவுமே பண்றது இல்ல, எந்த இதுக்கும் ஒத்து வர்றது இல்ல. கேட்டா ஹைலி அமௌண்ட். இப்ப லாஸ்டா கோர்ட்ல கூப்பிட்டு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி 2 பேரையும் வச்சு பேசி இது பண்ணாங்க. நாங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். முடியாது, நான் கேஸ் நடத்திக்கிறேன்னு அவங்கதான் வந்தாங்க. எந்திரிச்சு அவங்கதான் போயிருக்கு. அதுக்கான ஆர்டர் ஹைகோர்ட்ல இருக்கு, வேணாலும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். இல்ல உங்க சைடுல இருந்து நீங்க என்ன தரலான்னு சார் முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க ஹைகோர்ட்ல என்ன சொன்னாலும் அது கொடுக்கலான்னு கொடுத்தோமா. ஹைகோர்ட்ல சொல்லிட்டோம் நாங்க. புரியுதுங்களா? ஹைகோர்ட் ஆர்டர் அவங்க கிட்டே இருக்கு, கேட்டு வாங்கி பாருங்க. அவங்களுக்கு வீடு இருக்குது, வீடும் கொடுக்குறோம். ஜீவனம்சம் அவங்களை இது பண்றோம், அது கொடுக்குறோம். இல்ல அவங்க ஜீவனம்சம் இன்னைக்கும் நாளைக்கும் இடிஞ்சு போற நிலையில தான் இருக்கு அப்படின்றாங்க. நீங்க போய் பாருங்கம்மா, பாத்துட்டு பேசுங்கம்மா. பாத்துட்டு பேசுங்கம்மா. 2 வீடு மேல இருக்கு, அது இடிஞ்சு போற நிலையில இருக்கான்னு பாருங்க. அம்மாவும் பையனுமே இடிக்கிறாங்க, வேணும்னே கதவை இடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. அந்த வீடு கட்டி மொத்தமே இன்னையோட சேர்த்து ஒரு 8 வருஷம் ஆகும். 8 வருஷம் வீடு இடிஞ்சு விழுகுமா? மெட்ட காங்கிரீட் போட்டு கட்டிட்டு இருக்கிற வீடு இருந்துமா? அது பெங்களூர்ல கட்டி இருக்கோம் அந்த வீடு. அவங்க சொல்றாங்க இது. சொல்லுங்கம்மா. எல்லாம் அங்கேயும் போயிட்டு கடைசியில உங்ககிட்ட வந்திருக்காங்க நினைக்கிறேன். இல்ல பல பெண்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, நானும் அவங்களும் தான் சொல்றேன். அவங்க பல கம்பெனிகளோட தொடர்பு இருக்காமா, அதுக்கு எவிடன்ஸ் நிறைய வச்சிருக்கேனே. அவங்க இருக்கிறதுனாலதான் நான் நிறைய இதா இருக்கேன். நிறைய பேரோட அவங்களோட இருக்காங்க, லிங்க்ல இருக்காங்க. நாங்க அதை சப்மிட் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட பேர் அவங்க பொய் சொல்லி எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஷியல் நிறைய பிரச்சனைகள் தான் அவங்களும் இருக்காங்க. அதோட தான் நானே இது பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல என்ன சப்மிட் பண்ணிருக்கீங்க எனக்கு புரியல, அதான் கேக்குறேன். அவங்க நிறைய பிரச்சனை அவங்களே நிறைய இருக்குமா, நிறைய நாங்க அதை கொடுத்துருக்கோம். கோர்ட்ல சப்மிட்டேஷன் கொடுத்து வக்கீல் மூலியமா இது பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? இப்ப கடைசியா உங்க மனைவி என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு கூட எதுவும் பண்ண வேண்டாம், என் பையனுக்காகவாவது அவனோட ஃபியூச்சருக்காகவாவது ஏதாவது பண்ணணும். கோர்ட்ல கேஸ போட்டுட்டு உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட கேட்கறது தவறுமா? ஓகேங்களா? கோர்ட்டு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வர சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. இல்ல அதை கேன்சல் பண்ண சொல்லுங்க. கோர்ட்டு கேஸ கேன்சல் பண்ணி வர சொல்லுங்க. நீங்க நாங்க தான் சொல்லியிருக்கோம், வீடு கொடுக்குறோம்.
2 நாள் முன்னாடி பேசினாங்க. பையன்கிட்ட தான் சொன்ன வீடு தரேன்னு. அவனுக்கு சொன்ன தம்பி உனக்கு ஏதாவது பிசினஸ் வேணாலும் வச்சு கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு. அவன் ஊன்னு கேட்டான். இந்த அம்மா தான் எடுத்தவனே போன் எடுத்துட்டு மாதிரி அந்த மாதிரி இது பண்ணிடுவோம், அதை முடிச்சிருவேன், நான் மீடியால வச்சிருவேன், இதுல வச்சிருவேன்னு. சரி போமா போய் பெய்யுமான்ட்டாச்சு. கேக்குறது ஒரு முறை இருக்கு இல்லைங்களாமா? சொல்லுங்க. இத்தனை வருஷம் அந்த வீட்டுல இருக்காங்க, நாங்களும் அந்த வீட்டுல இருக்காங்க, உள்ள வீட்டுல இருக்காங்க. மாசம் ஜீவனத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட எல்லா இதுவும் நாங்க பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு நம்ம கொடுக்கறதையும் அங்க கோர்ட்ல கொடுக்கறதையும் வேணான்ட்டாங்க. சரி, உங்க பையனுக்கு பிசினஸ் வச்சு தரேன்னா என்ன மாதிரி பிசினஸ் நீங்க வச்சு தரதா இருக்கீங்க? என்ன ஓட்டுற ஆட்டோ கிட்ட ஓட்டுறா ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம். இல்ல ஏதாவது கடைகள் தண்ணி மிஷின் போட்டுட்டு இருந்தா தண்ணி கம்பெனி ஒண்ணு எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவனுக்கு பண்ணி கொடுக்கலாமா? வேற என்ன செஞ்சு கொடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். படிக்க சொல்லி அவங்க வக்கீல்கிட்ட பணம் கொடுத்தம்மா. அவங்க வக்கீல் வாங்கிட்டு அவங்க வக்கீல் கொடுக்காததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நான் வக்கீல் என்கிட்ட வாங்கினதுக்கு அந்த அம்மாட்ட கணக்கு கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த பையனை ஐடி சேர்க்கிறேன்ட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாரு. அவங்க வக்கீல் தான் வாங்கிட்டு போனாரு. அதுக்கான எவிடன்ஸ் கோர்ட் மூலியமா சப்மிட் பண்ணி கணக்குல வர வச்சிருக்கேன். அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த பையன் போய் படிக்காததுக்கு நான் என்னம்மா பண்ணட்டும் சொல்லுங்க. இவனை ஓயாம கூட்டிக்கிட்டு கோர்ட்டு ஆட்சி தர்றது, டெய்லி என்ன கேஸ் இருக்குன்னு போடுறது. உடனேம்மா நீங்க புதுக்கோட்டை கோர்ட்டுக்குள்ள போயிட்டு எங்க பேரை சொல்லி கேளுங்க. எங்க கோர்ட்ல இருக்க எல்லாரும் பதில் சொல்லுவாங்கம்மா. இதுக்கு போடாத கேஸ்ல ஏதாவது இல்ல புகழ் கேஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு அலைஞ்சு சரி கட்டவே எனக்கு பாதி காசு ஆயிடுதுமா. ஓகே பரமேஸ்வரன், நான் திரும்பவும் சொல்றேன், கோர்ட் விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவோ இல்ல அதை பத்தி விவாதிக்கிறதுக்காகவோ நாங்க உங்களுக்கு கால் பண்ணவே இல்ல. உங்க பையனுக்கு உங்களோட பையன் அப்படின்ற முறையில அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்ன்றது தந்தையா உங்களோட கடமை. அதுக்கு உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு நாங்க கால் பண்ணோம். அதை தாண்டி பர்சனல் வாழ்க்கை சட்ட ரீதியா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதை சட்ட ரீதியா மட்டும்தான் எதிர்கொள்ளணும். அதுல எங்களாலையும் சரி யாராலையும் தலையிட முடியாது. அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அது தாண்டி உங்க பையனுக்கு பாருங்கம்மா, ஆல்ரெடி எல்லா சட்ட ரீதியும் போயிட்டு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? திருப்பி நீங்க என்ன சட்ட ரீதியா எடுக்கிறீங்களோ எடுங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இல்ல நாங்க அந்த சைடு வரவே இல்ல. நாங்க உங்க பையனை பத்தி பேசுறதுக்காக மட்டும் தான் உங்களுக்கு கால் பண்ணோம். இல்லம்மா, நான் நீங்க இப்ப கோர்ட்ல இருக்க வரைக்கும் என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. உங்களுக்கு நீங்க மீடியாஸ் தானே? இல்ல எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு தெரியும். அதை தாண்டி உங்க பையனோட ஃபியூச்சர் இப்படி வீணா போகுதே அப்படின்ற ஒரு முடிச்சாதான் பேச முடியும். அம்மா ஒரு வருஷம் இங்க பாருங்க, நீங்க கோர்ட்டை முடிச்சாதான் நான் ஃபர்தரா பேசலாம். ஓகேங்களா? அவங்க கோர்ட்ல இருக்கிறப்ப நான் எதுமா பேச முடியும்? என்னோட லாயர் நீ ஏன் செஞ்சேன்பாங்க. புரியுதுங்களா? இவங்க எந்த ஒரு விவரங்களும் இன்னைக்கு உங்கள்ட்ட வருவாங்க, நாளைக்கு உங்களை தூக்கி போட்டு அடுத்தது போயிருவாங்க. நீங்க பேசி நீங்க ஏதாவது ஒண்ணு பிக்ஸ் பண்ணுங்க பாப்போம். நாளைக்கு காலைல உங்கள்ட்ட வரமாட்டாங்க. இன்னைக்கு இதை விட்டுட்டு போயிடுறாங்க. போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு வக்கீல் புத்தகத்துல இருந்து பேசினாங்க. இப்ப அதை விட்டுட்டு உங்கள்ட்ட வந்திருக்காங்க. யாரை நம்பி நான் உங்கள்ட்ட செய்யட்டுமா சொல்லுங்க பாப்போம். இந்த பையனுக்கு நான் செய்யறேன், யார வச்சு செய்யட்டும் சொல்லுங்கம்மா. நீங்க நேரடியாவே செய்யலாம்ல அப்பான்ற முறையில. அதுதான்மா ஒரு விஷயம். சாட்சி அந்த பையன்கிட்ட நீ கேட்டு போன வாரம் தான் அந்த பையன்கிட்ட பேசுவோம் நாங்க. வரமா போன வாரம் தான் இந்த பையன்கிட்ட பேசுறாங்கம்மா. என்ன வேணும், என்னடா தம்பி செய்யற பண்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் ஒழுங்கா பேசினா அவனுக்கு அந்த இடத்தையும் பதியறதுக்கு இன்னைக்கு ஈசி போட்டு எல்லாமே பண்ணினேன். இந்த அம்மா அதுக்குள்ள போன வாங்கிட்டு நீ என்ன பெரிய வேணா அது பிச்சை போடுறியா, இது பண்றியா, நான் என்ன பண்றேன்னு பாக்குறேன், நீ வேணா அந்த 5000 கொடுத்தாம நிப்பாட்டி பாடுறா, அவனை எங்க கொண்டுட்டு போய் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு இந்த அம்மாவே எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசணுமோ அவளையும் பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த பையன் அழகா கேட்டுட்டு தான் இருந்தான். நீங்க சொல்லுங்க வாங்கன்னு சொன்னா நான் சொன்ன தம்பி இங்க வா, நீ படிக்கல ரைட்டு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணி கொடுக்குறேன். உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியும்னு சொல்லு, நான் வச்சு தரேன். தண்ணி கம்பெனியில வேலை செஞ்சதா கேள்விப்பட்டேன், தண்ணி கம்பெனி வச்சு தரவா, ஏஜென்சி வச்சு தரவா, அந்த ஏஜென்சில நீ ஏதாவது கேன் எடுத்து போடுறியா போடு, இல்ல ஏதாவது தேவை வண்டி கிண்டி ஓட்டுறியா சொல்லு, வண்டி எடுத்து தர, அதுல போ, என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு வச்சு தரேன். இல்ல டீ கடை வேணுமா, இல்ல ஸ்நாக்ஸ் பார் மாதிரி வைக்கிறியா சொல்லி, எது வேணாலும் பண்ணி கொடுப்போம்னு சொன்னேன். பேச பேச அந்த அம்மா புடிங்கதான் பண்ணாங்க. செய்யவும் விடுறது இல்லம்மா. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தருக்கு குறையா சொன்னா அது எப்படிமா செய்ய முடியும்?
இல்ல நாங்க அவங்க கிட்ட பேசுறோம். அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனை நீங்க நேரடியா பாத்துக்கோங்க. நீங்க உங்க பையனுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னது உண்மையா இருந்தா ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அவனுக்காக அவன் ஃபியூச்சருக்காக நீங்க பண்ணிட்டாங்க. நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். என்ன பொறுப்பேத்து நீங்க வந்து பண்ணுங்க சார், நாங்க பொறுப்பு, இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தாலும் நாங்க அதை பேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு பண்றேன். இதை விட்டு அந்த அம்மா போக கூடாது. புரியல. உங்களை விட்டுட்டு அடுத்தாலும் போயிடும். அந்த மாதிரி இல்லாம உங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லுங்க, நீங்க பொறுப்பேற்றுக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு செய்யறேன். அந்த பையனுக்கு என்ன, நீங்களே அவனை உட்கார வச்சு பேசுங்க, கவுன்சிலிங் கொடுங்க, என்னப்பா வேணும்னு கேளுங்க. சார் இந்த மாதிரி இதை லைக் பண்றான், நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அது என்னால முடிக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். நாங்க இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்றதுக்காக மாட்டோம். இங்க பாருங்க, அவனுக்கு தொழில் கையில காசு தர மாட்டேன், வச்சுதான் கொடுப்பேன். அது ரொம்ப நல்ல விஷயம். உங்க பையன் உங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குதானே அவன் மேல? அந்த பையனுக்கு நீங்க வச்சு கொடுத்து அந்த பையனை பொறுப்பா நீங்க பாக்கல. நீங்க என்ன பொறுப்பு சொல்றீங்க? நான் மூணாவது மனுஷன், இப்ப வருவேன், நாளைக்கு வரமாட்டேன். ஆனா அந்த பையனோட அப்பான்ற முறையில நீங்க பக்கத்துல இருந்து அந்த பையனை பாக்கலாம்ல. அம்மா நான் அதான் சொல்றேன்மா, அந்த பையனுக்கு அன்னைக்கு பேசல சொன்ன, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு வேலை வாங்கிட்டு வேலை பண்ணி வச்சு தரல தம்பி, அந்த வீட்டு வந்து உங்க 2 பேர்லயும் எழுதி கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்க அம்மா பேர்ல இருக்கட்டும், அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க பேர்ல வர மாதிரி பதிஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா இதுவும் பாத்துட்டேங்க. நீங்க சொல்றது எல்லாமே நல்ல விஷயம். உங்க பையனுக்கு நீங்க பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. அத நீங்க பண்ணுங்க. நீங்க யாரும் பொறுப்பு எடுத்துக்கணும் இல்ல, நீங்களே உங்க பையன் மேல பொறுப்பு எடுத்துக்கணும். பண்ணிட்டு நாளைக்கு இந்த அம்மா இல்லன்னா இதே மாதிரி நான் கேக்குறேன், இந்த பண்ணிட்டு இந்த அம்மா இல்லன்னா என்ன பண்றது? ஏன்னா இவங்க வாங்குறது எதுவுமே சொல்றதும் கிடையாது. வெளி மக்கள்கிட்ட எப்படி போய் சொல்றாங்கன்னா, எங்களை எதுவுமே செய்யலன்னு விட்டுறாங்க. இன்னைய வரைக்கும் சொந்த வீட்டுல எல்லாத்துலயும் இருக்காங்க. மாசம் ஜீவனம் 7ஆம் தேதி 5ஆம் தேதினா தானும் போட்டுட்டு இருக்கேன். அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. நாங்க அவங்க கிட்ட பிரகதா கிட்ட நாங்க பேசுறோம். அவங்க பையன் விஷயத்துல தலையிட வேணாம் நாங்க பேசுறோம். பாருங்கம்மா, அம்மா இங்க பாருங்க, எனக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுடைய ஜீவன் போடுறதுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, என்னோட சர்டிபிகேட் கிடையாது, எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டாங்க. நான் எதுவுமே இல்லாம நீங்க தோட்டாதான் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு என்னோட இதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்க தேவைக்கு நான் செய்ய தயார் இல்லைன்னே சொல்லல. இந்த பையனே பேசலான்னு நேற்று 2 நாள் நல்லா பேசினா, 3ஆவது நாள் இந்த அம்மா பிடுங்கி கொம்பு இழுத்துட்டு வச்சுட்டாங்க. இப்ப இது எப்படிமா நான் செய்யறது சொல்லுங்க பாப்போம். இல்ல நாங்க பிரகதா கிட்ட பேசுறோம். நீங்க உங்க பையனுக்கு என்ன செய்யணுமோ நீங்க அதை செய்யுங்க. அவங்கள தலையிடாம நாங்க பாத்துக்கிறோம். அது செய்யுங்க. நான் தான் அந்த அவன்கிட்ட சொல்லிட்டேன், உங்க அம்மாவை என்கிட்ட போன்ல பேச விடாதனால. நாங்க எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் முன்னாடியுமே கேக்குறோம், உங்க பையனுக்கு அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க இடையில பூந்து எதுவும் பிரச்சனை பண்ணாம நீங்க இருப்பீங்களா? செய்ய மாட்டார் மேம், போய் சொல்றாரு. இல்ல அவர் செய்யறேன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்றாருல்ல, நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா பாருங்க. அவன் தான ஸ்டேட்மெண்ட் உடனே கேக்குறாரு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அவரே அவர் பையனுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருந்தாலும் நீங்க ஏதோ அதை தடுக்கிற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வீட்டை அவர் பேர்ல நம்பிக்கை. அவருதான் சொல்றாரு, அவரு அவங்க பையன் பேர்ல எழுதுறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. உங்க காலத்துக்கு அப்புறம் அவர் பையன் பேர்ல எழுதுறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. எழுதி வச்சுட்டு ஒரு பிசினஸ் பண்ணி வச்சு கொடுக்க சொல்லுங்க. அவரே அவர் பையனுக்கு இருங்கவர், அவர் பையனுக்கு செய்வாருமா? நீங்க அதுல வந்துட்டு இடையில பூந்து பிரச்சனை பண்ணி, இல்ல உங்க 2 பேருக்கு கொடுக்க பிரச்சனை இல்ல, உங்க பையனோட ஃபியூச்சரை நீங்க தொலைச்சிடாதீங்க. எங்களால அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்க பிரச்சனை இருக்கு தெரியுமா? அந்த ஈகோனால உங்க பையனோட ஃபியூச்சரை நீங்க அடமானம் வைக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அப்படிதான் மேம் சொல்லி 10 வருஷமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை உள்ள கொண்டு வந்து அந்த பையனோட வாழ்க்கையை நீங்க கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கீங்க. அந்த பையனே கேளுங்க, 10 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெத்த பையன் இருக்கான். நீங்க இங்க வரும்போது என்ன சொன்னீங்க? என் பையனுக்கு என் வாழ்க்கை போகட்டும், என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவருக்கு ஏதாவது பண்ணி தரணும், அதை நீங்க கேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. உங்க பையனுக்கு அவர் பண்றேன்னு சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் டிவி முன்னாடியே அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் அவர் பண்ணலன்னா நாங்க கேக்குறோம். நீங்க இடையில பூந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாம உங்க பையனுக்கு வர வேண்டியதை நீங்களே தடுத்துட்டு எதுவும் பண்ணாம இருப்பீங்களா? நீங்க பொறுப்பேறுங்கம்மா, என்ன நீங்களே கேட்டு சொல்லுங்கம்மா. உங்க மேடையே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்காக தான் பேசுறேன். இப்ப எனக்கு பண்றதுக்காகவோ இல்ல எங்களுக்காகவோ எதுவும் நான் பேசல. உங்க பையனோட ஃபியூச்சருக்காக தான் நான் பேசுறேன். உங்க பையனோட ஃபியூச்சருக்கு பிசினஸ் பண்ணி தரேன்னு அவர் சொல்றாரு. எதிர்பார்க்கிறேன். அவங்க வக்கீல் ஒருத்தர் ஏமாத்தி திருட்டு போயிட்டாங்க. யாருமே இவங்களுக்கு முன் வந்து செய்யறது செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. எதை சொன்னாலும் அவங்க சண்டை போட்டு செய்ய சொல்லுங்கன்றாங்க. அடுத்த நாள் வந்தா அடுத்த நாள் சண்டைக்கு தான் வர்றாங்க.
அவர் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. நீங்க பொறுப்பு எடுத்துக்கங்கம்மா. அந்த பையன்கிட்ட கவுன்சிலிங் கொடுங்க, என்னன்னு கேளுங்க. உங்க முன்னாடி உங்க கையில ஒப்படைக்கிறேம்மா நானு. அந்த பையன்கிட்டயே நாங்க தனிப்பட்ட முறையில பேசுறோம் சார். பிரகதா கிட்டே நாங்க சொல்லி அனுப்புறோம். அதை எல்லாத்தையும் தாண்டி நான் திரும்ப திரும்ப சொல்றது, அவர் உங்களோட பையன். அம்மாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு அந்த பையன் மேல உரிமை இருக்கு. நீங்க அந்த பையனுக்கு செஞ்சுட்டு யாரு பொறுப்பெடுத்துப்பா அப்படி கேக்குறது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன்னா உங்க பையனோட வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. நான் என்னன்னு சொல்றேன்னா, செய்ய வந்தா தடுக்கிறாங்க, அந்த பொறுப்பு தான் கேக்குறேன். இல்ல அத நாங்க அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறோம். அந்த பையன் உங்க பையன் கிட்டே நாங்க பேசி புரிய வைக்கிறோம். நாங்க பிரகதா கிட்டே பேசி புரிய வைக்கிறோம். நீங்க புரிய வச்சுட்டு சொல்லுங்கம்மா. நீங்க இது மாதிரி சொல்லுங்க, உங்க பொதுவுல உங்களுக்கு முன்னாடி நான் ஒப்படைக்கிறேம்மா. எல்லாத்தையும் தாண்டி நீங்க டிவில எங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருக்கீங்க, இத மக்களும் பார்க்க போறாங்க. நீங்க சொல்ற வார்த்தையையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பையனுடைய வாழ்க்கைக்கு நீங்க என்ன தேவையோ அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்போம். நீங்க பேசிட்டு கூப்பிடுங்கம்மா. நன்றி பரமேஸ்வரன். நன்றி. உங்க மேல தப்பு சொல்றதுக்கோ உங்க மேல கோவப்படுத்துறதுக்கோ நான் சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கை அவரோட வாழ்க்கை. அது நீங்க சட்ட ரீதியா கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அது இதுக்கப்புறம் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருமோ அதெல்லாம் ஓகே, அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். கோர்ட்ல போயிட்டு இருக்கதை எங்களால கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை தான். அது சட்டப்படி தப்பு தான். அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்க எதுக்காக அவர்கிட்ட பேசணும்னா, உங்களோட பையன், ஏன்னா நீங்க வந்த உடனே நீங்க அதுதான் சொன்னீங்க, உங்க பையனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தரணும், அதுக்காகவாவது பேசுங்க அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துல நாங்க உள்ள நுழைஞ்சு நாங்க பேசணும். அவரு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அதனால இவர் சொன்னதை மாத்தி பேச முடியாது, மாத்தி எதுவும் பண்ண முடியாது. நீங்க அவங்க பையனுக்கு ஏதோ பண்ணிட்டு போகட்டும், நீங்க அதுல தலையிடாதீங்க. உங்க பிரச்சனையை நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. உங்க பிரச்சனைக்குள்ள உங்க பையனை கொண்டு வந்து இழுத்து, அவனோட ஃபியூச்சர் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அவர் காலேஜ்ல பிரின்சிபலா ஒர்க் பண்றாரு. ஆனா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அவரே படிக்கலையே மேம். ஏன் மேம் காலேஜ் பிரின்சிபால்? நம்ம அதை பத்திலாம் பேச வேணாம். அப்படியே மேம் போன்ல உங்கள்கிட்ட அவ்வளவு பேசிட்டாரு. பர்சனல் விஷயத்துல அவர் வீக்கு. அம்மா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் கடைசியா சொல்றேன், இப்ப எல்லாரும் முன்னாடியும் அவங்களோட கணவர் சொல்லியிருக்காரு, அவங்க பையனுக்கு தேவையானது, அவங்க பையனுடைய ஃபியூச்சருக்கு தேவையானது அவரு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நீங்க தனியா பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்க பையனுடைய வாழ்க்கையை அவனை தனியா வாழ விடுங்க. அவனுக்கு ஒரு பிசினஸ், அவனுக்குன்னு ஒரு வேலை, அவனுக்குன்னு இதுக்கப்புறம் இன்னொரு லைஃப், அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். நீங்க ஒன்னா இருங்க, தனித்தனியா பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரல. பட் அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க தலையிட வேண்டாம். அவங்க அப்பா அவனுக்கு பண்றதை பண்ணட்டும். உங்களுக்கு தனியா வேணுன்றதை நீங்க சட்டப்படி கேட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகேயா? உங்க பையனுடைய ஃபியூச்சருக்காக தான் இவ்வளவும் சொல்றோம். நன்றிம்மா. நன்றி. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, பரமேஸ்வரன் அவங்களோட பையனுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடி தான் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அம்மா அப்பாக்குள்ளே இருக்க பர்சனல் பிரச்சனை, அது சட்ட ரீதியாக அவங்க அணுகிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாக அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கட்டும். எல்லாத்தையும் தாண்டி அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பையன் மேலே உரிமை இருக்கோ, அப்பாவுக்கும் அதே அளவுக்கு உரிமையும் இருக்குது, கடமையும் இருக்குது. அந்த கடமைக்காக அப்பா தான் பிள்ளைக்கு பண்ணி தான் ஆகணும். இதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.